ஒரே நேரத்தில் எப்படி பல பெண்களுடன் கிரணால் பழக முடிகிறது என்று புரியாமல் மோகன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. மோகன் அவனது வட்டத்தில் இருக்கும் பெண்களை வைத்து இது புரியாமல் கேட்டிருந்தான். அவனது குழப்பத்துக்கு விளக்கம் கொடுக்க முயன்று கொண்டிருந்தான் கிரண். அந்த நேரம்தான் அன்று அவன் பொழுதை கழித்த பெண்ணின் பெயர் கூட கிரணுக்கு தெரியாமல் இருந்ததை மோகன் அறிந்தான். என்னடா பேர் கூட தெரியாமையாடா அந்த பொண்ணு கூட இருந்துட்டு வர? என்னவோ ஒன்று, பேராடா முக்கியம், சொல்றத கேளு. அந்த மதுவும் என்ன மாதிரி தான். இன்னைக்கு நான், நாளைக்கு வேற ஒருத்தன். இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைடா. எமோஷனல் பாண்டிங் இருந்தால் தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு செட் ஆகாதே. இது எங்கே போய் முடிய போதோ தெரிலடா. அதுக்காக இது வரைக்கும் ஒரு பொண்ணு மேலேயும் உனக்கு எந்த எமோஷன்ஸும் வந்தது இல்லையாடா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. எனக்கும் சில பொண்ணுங்களை பார்க்குறப்போ பிடிச்சிருந்துருக்கு. ஆனால் அதுக்காக ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியுமாடா? அந்த அளவுகெல்லாம் அவங்க எனக்கு முக்கியமானதா தோணலை. அதனால தான் அதை பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை நான். மோகன் கிரண் சொன்னதை கேட்டு ஓரளவு நிம்மதியடைந்தான். ஆக கிரணுக்கும் சில பெண்கள் மீது ஈர்ப்பு வந்திருக்கிறது. அதை வைத்தே அவனது வாழ்வை மாற்றிவிடலாம் என்று நினைத்தான். எப்பா, எனக்கு இந்த விளையாட்டுலாம் வேணாம்ப்பா, நான் தூங்க போறேன். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. குட் நைட். படுத்ததும் மோகன் உறங்கிவிட்டான். அவன் உறங்குவதை பார்த்ததும் கிரணுக்கு பாவமாக இருந்தது. அவனுக்கு அலுப்பாக இருந்தபோதும் நண்பன் அழைத்ததும் அவனுக்காக ஓடி வந்திருக்கிறான் என்று புரிந்து அவன் நெகிழ்ந்தான். கிரண் சிறிது நேரம் அவனது ஃப்ளர்ட்டிங் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். அவனுக்கும் உறக்கம் வரவே அவனும் உறங்கி போனான். காலை எழுந்து பார்த்தபோது மோகன் கிளம்பி சென்றிருந்தான். மெதுவாக சோம்பல் முறித்து எழுந்தான் கிரண். உடற்பயிற்சி அனைத்தையும் முடித்துவிட்டு கீழே வந்தவன் ராகேஷ் ஆபீஸ் கிளம்பிவிட்டார் என்று அறிந்த பின்தான் டைனிங் டேபிளில் அமர்ந்தான். பொதுவாக அப்பாவும் மகனும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதே இல்லை. ராகேஷ் இருப்பது தெரிந்தால் கிரண் அந்த பக்கம் வரவே மாட்டான். இருவரும் பேசிக்கொள்ள வேண்டும் என்றால் முன்னரே அது குறித்த தகவல் கிரணுக்கு வந்துவிடும். அதே நேரம் அவன் ஏதாவது முக்கியமான விஷயம் குறித்து பேச வேண்டும் என்றால் ராகேஷின் பர்சனல் செக்ரட்டரியிடம் சொல்லி விடுவான். இப்படிதான் இவர்களது உறவு இருக்கும். பசிக்குதுனா கத்தியவாறே வந்து அமர்ந்தான் கிரண். என்ன தம்பி, நீ சீக்கிரம் எழுந்துட்டீங்க போலயே. பேசிக்கொண்டே வந்தவர் கிரணுக்கு அவன் வழக்கமாக சாப்பிடும் உணவை எடுத்து வைத்தார். வேலுவுக்கு கிட்டத்தட்ட 50 வயது இருக்கும். இந்த குடும்பத்தில் பல ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார். ஆமாண்ணா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. 11 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். அதான் நேற்று நைட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாமே. வழக்கம் போலதான்ண்ணா, நேற்று கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று இரவு நடந்ததை ஓரளவுக்கு அவரிடம் கூறினான். அவரது முகமும் கவலையை காட்டியது. தம்பி, எதுக்குப்பா இந்த பழக்கம்லாம்? இதை விட்டுறலாம்ல. அண்ணா, என்னை பற்றி உங்களுக்கே தெரியும்ல, நீங்களே சொல்லுங்க. எனக்கு இந்த லவ் கமிட்மெண்ட்லாம் செட் ஆகுமா? எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே போனால் தானே தம்பி தெரியும். நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு அதுதான் சரி வரும். இதெல்லாம் வேணாம். என்னண்ணா நீங்களும்மா, நீங்கள் தான் இதை பற்றி பேசாமல் இருந்தீங்க, இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா? வேலு லேசாக புன்னகைத்தார். அதன் பிறகு அவனிடம் இது குறித்து பேசுவதை தவிர்த்தார். என்னதான் கிரண் நல்லவிதமாக அவரிடம் பேசினாலும் அவன் அவருக்கு சம்பளம் கொடுக்கும் இடத்தில் இருப்பவன் என்பதை அவர் புரிந்து கொண்டு அவரது எல்லைக்குள்ளே இருந்து கொண்டார். ஆனாலும் சிறுவயதில் இருந்து அவர் பார்த்து வளர்ந்த பிள்ளை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று அவர் மனம் விரும்பியது. சாப்பிட்டு முடித்ததும் கிரண் வந்து அவனது அலுவலகத்துக்கு கிளம்ப துவங்கினான். குளிக்க சென்றான். உடற்பயிற்சி செய்து கட்டுக்கோப்பாக இருந்த அவனது தேகத்தை பார்த்தால் கிரேக்க சிற்பம் போல இருந்தது. அடர்ந்த அவனது கேசம் காற்றில் அலையும் போது அவனது முகம் அத்தனை வசீகரமாக இருந்தது. பெண்கள் அவனை சுற்றுவதற்கு முதல் காரணம் அவனது பணம் என்றால், இரண்டாவது காரணம் அவனது வசீகரம்தான். கோதுமை நிறத்தில் இருக்கும் அவனை மேலும் வசீகரமாக காட்டும் நிறத்தை தேர்ந்தெடுத்து உடையணிந்தான். அவனது முகத்தில் இருந்த அந்த தாடி அவனுக்கு ஓரளவு கம்பீரத்தை அதிகரித்தது போலதான் இருந்தது. அவனது நடையும் அவனது உடையும் பார்க்கும் பெண்கள் அனைவரையும் முதல் பார்வையிலே கவர்ந்துவிடும். அவனது அலுவலகத்தில் பலரும் அவனுக்கு ரசிகைகளாகவே இருந்தனர். அவனது பிளேபாய் முகம் ஒரு புறம் என்றால், வேலை என்று வந்துவிட்டால் புலியாக இருக்கும் முகம் மறுபக்கம். ராகேஷிடம் அடம் பிடித்து புதிதாக அவன் துவங்கியதுதான் ராகேஷ் இண்டஸ்ட்ரீஸ். அவனது தந்தை பெயர் அவனுக்கு ஒரு பிராண்டாக இருக்கட்டும் என்றுதான் அவரது பெயரை வைத்திருந்தான். மற்றபடி அவர் மேல் அவனுக்கு பெரிய பாசம் எல்லாம் இல்லை. புதிதாக ஆரம்பித்திருந்த கம்பெனியை 2 ஆண்டில் நல்ல நிலைக்கு உயர்த்தியது அவனது உழைப்புதான். ஆபீஸில் அவன் பரபரப்பாக வேலை செய்வதை ரசிப்பதற்கே அங்கு ஒரு பட்டாளம் இருந்தது.
அவனது திறமை அனைவரையும் அவன் புறம் ஈர்த்திருந்தது. ஆனால் அங்கு யாரிடமும் வேலையை தாண்டி வேறு எதுவும் கிரண் பேசியது இல்லை. இரவில் பல பெண்களுடன் உறவு கொண்டாலும் ஆபீஸில் அவன் யாரிடமும் எல்லை தாண்டி பேசியது என்ன, பார்வையை கூட செலுத்தியது இல்லை. அவனது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களை பொறுத்தவரை அவன் கண்ணியம் தவறாத ஹேண்ட்ஸம் மேன். அவர்களுக்கு இவனது மறுபுறம் தெரியாது. தெரிந்திருந்தால் அப்படி நினைத்திருக்க மாட்டார்கள். ஆபீஸுக்கு கிளம்பி வந்தான் கிரண். அவனது வருகையை அந்த அலுவலகம் முழுவதுமே எதிர்பார்த்து காத்திருந்தது. இன்னைக்கு சார் என்ன கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு? நீ என்ன கேக்குற? நேத்து சார் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாருல, உடனே அந்த ரம்யா அவளும் அதே கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தா. அதான் இன்னைக்கு என்ன கலர்ல வருவாருன்னு கேட்டேன். அவர் எந்த கலர்ல வந்தாதான் என்ன? நம்ம ஆபீஸ்ல 15 பொண்ணுங்க வேலை பாக்குறோம். அவர் இது வரைக்கும் யாரையும் சரியா பார்த்தது கூட இல்ல. இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுவும் சரிதான், அவருக்கு நம்ம பேரு தெரியுமான்னு கூட தெரியல. இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க கிரண் ஆபீஸ் வந்து சேர்ந்தான். கிரண் அடர் சிவப்பு நிறத்தில் உடை அணிந்து வந்திருந்தான். வந்ததும் வராததுமாக பிரியாவை அழைத்தான். மிஸ் பிரியா, அந்த கேஎம் கம்பெனி ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. அந்த வேலைலாம் முடிஞ்சதா? நேத்து நம்ம அனுப்பின கொட்டேஷன்ஸ் என்னாச்சு? அவளது பெயரை அழைத்து பேசினான் கிரண். அவனுக்கு நமது பெயர் கூட தெரியுமோ என்னவோ என்று கவலைப்பட்டிருந்தாள் பிரியா. ஆனால் அதற்கு அவசியமே இல்லை என்பது போல அவளது பெயரை சொல்லி அழைக்கவும் அவளுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அந்த பெண்களுக்குள் பேசியது எப்படி கிரணுக்கு தெரிந்தது? என்னவோ அவர்கள் பேசியது அனைத்தும் தெரிந்தது போல அவன் எப்படி அவளது பெயரை சொல்லி அழைத்தான்? இது எதேச்சையாக தான் நடந்ததா? கேளுங்க Playboy Millionaire ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு FM ஆப்ல. Download the app now.